ராமுவும் தாமுவும் நல்ல நண்பர்களா இருந்தாங்க. தாமு ஆளு கொஞ்சம் கில்லாடியா இருந்தான். ஆனா நம்ம ராமு ஒரு அப்பாவி. ஒரு நாள் 2 பேரும் சேர்ந்து நடக்க ஆரம்பிச்சாங்க. ராமு, நம்மளும் இந்த மாதிரி ஒரு பசுமாடு வாங்கிடலாமா? இதோ இதே மாதிரி பாலை கறந்து நாமளும் குடிக்கலாம்ல. அதுவும் ஒரு நல்ல ஐடியா தான் தாமு. அப்படி அவங்க ஒரு பசுமாடை வாங்கினாங்க. இந்த பசுமாட்டை நம்ம ரொம்ப நல்லா பார்த்து பார்த்து வளர்க்கணும். ஆமாம் ராமு, அதை வளர்த்தா மட்டும் பத்தாது. நம்ம இதே மாதிரி எதை வாங்கினாலும் அது சரிசமமாக பங்கு போடவும் வேணும். ஆனால் இது ஒரு பசுமாடு தானே இருக்கு, இது எப்படி நம்ம பங்கு போட முடியும்? அட ஆமாம், நீ சொல்கிறதும் சரிதான். நாம் ஒரு வேலை செய்யலாமா? இந்த பசுமாடோட தலைப்பகுதியை நீ எடுத்துக்க, வயிறு பகுதியை நான் எடுத்துக்கிறேன். அதனால கொல்லும் தண்ணியும் கொடுக்குற வேலையெல்லாம் உன்னோடது, பால் கறக்கிற வேலை என்னோடது. பசுமாடு ரொம்ப டயர்டாக வந்து நிற்குது பார்த்தியா? அதுக்கு ரொம்ப பசிக்குதுன்னு தோணுது. ராமு, பசுவோட தலைப்பகுதி தானே உனக்கு சொந்தமானது. அப்போ நீ போய் பசுமாட்டுக்கு புல்லும் தண்ணியும் எடுத்துட்டு வா. அப்படி ராமு பசுமாட்டுக்கு புல்லும் தண்ணியும் கொடுத்தான். தாமு அந்த மாட்டோட மொத்த பாலையும் கறந்தெடுத்து குடிக்க ஆரம்பிச்சிட்டான். ராமு, இனிமே வருது குளிர்காலம். நாம் ஒரு கம்பளி போர்வை வாங்கிக்கலாம். ஆமாம் ஆமாம், அதை உடனடியாக வாங்கிடலாம். அப்படி அவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு கம்பளி போர்வையை வாங்கினாங்க. அட, கம்பளி போர்வை அட்டகாசமாக இருக்குல்ல. இதையும் நம்ம 2ஆ சரிசமமாக கட் பண்ணிடலாம். இதில் ஒரு பாதி உனக்கு, மறுபாதி எனக்கு. ராமு, இதில் ஒரு பிரச்சனை இருக்குது. இந்த கம்பளி போர்வையை நம்ம கட் பண்ண முடியாது. இது ரொம்ப ரொம்ப சின்னதாக இருக்குது. அதை மீறி கட் பண்ணோன்னா நம்ம 2 பேரும் இதை யூஸ் பண்ணவே முடியாது. அப்போ என்னதான் பண்ணுறது? நீ ஒரு வேலை பண்ணு. பகல் நேரம் முழுக்க இந்த கம்பளி போர்வையை நீ போத்திக்க. ராத்திரி நேரத்தில் மட்டும் நீ இதை எனக்கு தந்தா போதும். பகல் நேரத்தில் கம்பளி போர்வை எதுக்கு? நைட்டில் தானே குளிரும். ராமுக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சு. இருந்தாலும் நண்பனாச்சே, இந்த தடவையும் அவன் விட்டு கொடுத்துட்டான். போகட்டும்னு விட்டுட்டான். அப்படி தாமு ராத்திரி நேரத்துல கம்பளி போர்வையை போத்திக்கிட்டு தூங்கிட்டான். ஆனா ராமு குளிர் தாங்க முடியாம தூங்க முடியாம தவிச்சு போயிட்டான். அப்படி தாமு ராமுவை ஏமாத்திக்கிட்டே இருந்தான். ராமு,
நம்மளும் இந்த மாதிரி ஒரு மாமரத்தை வளர்க்கலாமா? சொந்தமாக ஒரு மாமரம் இருந்துச்சுன்னா அதில் காய்க்கிற மாங்காய் மாமரம் எல்லாத்தையும் நம்மளே சாப்பிடலாம்ல? அது கூட ஒரு நல்ல ஐடியா தான். தேவையான அளவுக்கு தண்ணியை உரத்தையும் ஊற்றுனீங்கன்னா இந்த மாமரம் சீக்கிரம் வளர ஆரம்பிச்சிடும். சரிங்கண்ணே. ராமு, இது மாமரமாக வளரும்போது அதோட மேல் பகுதியை நான் எடுத்துக்கிறேன். நீ அதோட கீழே இருக்கிற பகுதியை எடுத்துக்க. மேல் பகுதியில் நிறைய எறும்பு இருக்கும். சரி, பரவாயில்ல, நான் அதை எப்படியோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். நீ கீழ்ப்பகுதியில் தினம் தண்ணியை ஊற்றிக்கிட்டே இரு, சரியா? பாவம் ராமு அதுக்கும் ஒத்துக்கிட்டான். ஓ, மாங்காய் எல்லாம் பழமாயிடுச்சு. ஓ, மாமரத்தோட மேல் பகுதி எனக்கு சொந்தமானது தானே? நான் அந்த விஷயத்தையே மறந்து போயிட்டேன். என்னாச்சுப்பா, ஏன் சோகமாக இருக்க? உன்னை பார்த்தா ரொம்ப கவலையாக இருக்கிற மாதிரி தோணுது. வாப்பா, நம்ம நடந்துக்கிட்டே பேசலாம். அப்படி ராமு அந்த சன்னியாசி கிட்ட தன்னோட நெருக்கமான நண்பன் காட்டுன கோல்மால் விளையாட்டுகளை பத்தி எல்லா விஷயங்களையும் சொல்லிட்டான். அப்போ அப்படிதான் விஷயங்கள் நடந்துட்டு இருக்கா? சரிதானே? இங்க பாரு ராமு, வாழ்க்கையில் நம்ம எல்லாரையும் கண்மூடித்தனமாக நேசித்தோம் அப்படின்னா எல்லாருமே நம்மளை பயன்படுத்த ஆரம்பிச்சிருவாங்க. அதனால் புத்தியை பயன்படுத்த வேண்டிய இடத்துல புத்தியை கண்டிப்பாக பயன்படுத்தியே ஆகணும். உன்னுடைய அந்த பிரச்சனைக்கு நான் ஒரு பரிகாரம் சொல்லித்தரேன். என்ன, சரியா? ராமு, உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சா? நீ என்ன காரியம் செஞ்சிருக்க பாரு. பசுவோட மூக்குக்குள்ளே கொண்டு போய் புல்ல விட்டுருக்க. அதனால என்ன? பசுவோட முன் பகுதியில தானே மூக்கு இருக்கு. முன் பகுதி எனக்கு சொந்தமானது தானே. அதனால புல்ல நான் வாயிலையோ மூக்கிலையோ எங்கேயாவது கொடுப்பேன். ராமு, நீ உன்னோட பாகத்தை மட்டும் கவனிச்சா போதும். ராமு, இங்க இருந்த கம்பளி போர்வை எங்க போச்சு? ஓ, அதுவா? அதை நான் காலையில துவைக்க போட்டிருந்தேன். அது இன்னும் காயவே இல்லை. நீ என்ன முட்டாள்தனமான காரியம்டா செஞ்சிருக்க? நான் இப்ப எதை போத்திக்கிட்டு படுத்து தூங்குவேன்? அதெல்லாம் எனக்கு தெரியாது. பகல் நேரத்துல அந்த போர்வை எனக்கு சொந்தமானது. அந்த நேரத்துல என் விருப்பப்படி நான் என்ன வேணா செய்யலாம். இந்த ராமுவை இப்படியே விட்டு வச்சா சரிப்பட்டு வராது. சமீப காலமாக அவரோட புத்தி சாமர்த்தியம் ரொம்ப அதிகமாயிட்டே இருக்கு. இன்னைக்கு அந்த மாங்காய் மொத்தத்தையும் பறிச்சு எடுக்கணும். அப்புறம் அவன் கண்ணு முன்னாடியே எல்லாத்தையும் சாப்பிடணும். அப்படி செஞ்சா அவன் ஒரு வழி ஆயிடுவான். ராமு,
நீ என்ன காரியம் பண்ணி வச்சிருக்க? நீ யாருக்கிட்ட கேட்டு இந்த மாமரத்தை வெட்டி போட்டிருக்க? இது எனக்கு சொந்தமான மாமரம். அதெல்லாம் எனக்கு தெரியும். நான் மாமரத்தோட கீழ்ப்பகுதி மட்டும்தான் வெட்டியிருக்கேன். உனக்கு சொந்தமான பகுதியை நான் தொடவே இல்லை. கடைசியில தாமுவுக்கு விஷயம் புரிஞ்சு போச்சு. இதுக்கு மேல ராமுவை ஏமாத்த முடியாதுன்னு அவனுக்கு புரிஞ்சு போச்சு. ராமு, நான் அவன் விஷயத்தில் அப்படிலாம் செஞ்சிருக்கவே கூடாது. தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிரு ராமு. இனிமே உன்னை ஏமாத்துறதுக்கு நான் அப்படிலாம் எதுவுமே பண்ண மாட்டேன். இனிமே எல்லா வேலைகளையும் நம்ம ஒன்றா சேர்ந்து செய்யலாம். நமக்கு கிடைக்கிறத சரிசமமாக பங்கு வச்சுக்கலாம். தாமு இப்படி வருத்தப்பட்டு பேசுறத பார்த்ததும் ராமுவோட மனசு மாறிடுச்சு. பரவாயில்ல, விட்டு தள்ளு தாமு. நீ நம்ம ஒன்னா சேர்ந்து அடிச்சு தூள் கிளப்பலாம். அப்படி அன்னையில இருந்து ராமுவும் தாமுவும் உயிர் நண்பர்களா மாறிட்டாங்க. அட சீக்கிரம் ஆகட்டும், இன்னும் நிறைய இடத்துக்கு போகணும். சீக்கிரம் சீக்கிரம் போங்க. சீக்கிரம் வேலையை முடிங்க, இல்லைன்னா லாரியை தான் கூப்பிடணும். எவ்வளோ வேலை இருக்கு, கொஞ்ச நேரம் தூங்குனா நல்லா இருக்கும்ல. நீ என்ன சொன்ன? ஒன்னும் இல்லையே, நாங்க வேலை செஞ்சுட்டு அதுக்கப்புறமா தூங்கலான்னு தான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். எறும்புங்கெல்லாம் இந்த மாதிரி அவங்க வேலைய வேகமா முடிச்சிட்டு இருந்தப்ப அவங்களுக்கு அங்க ஒரு சத்தம் கேட்டுச்சு. அட, இது என்ன சத்தம்? எனக்கு எப்படி தெரியும்? நானும் இங்கே உன் கூட தானே இருக்கேன். எனக்கு மட்டும் என்ன மேஜிக்கா தெரியும்? வா போய் பார்க்கலாம். அவங்க 2 பேரும் மெதுவா அந்த சத்தத்தை நோக்கி போனாங்க. ஏதாவது பலாப்பழம் கிடைச்சதுன்னா அது இங்க ஓய்வெடுக்கிறவங்க மேல நம்ம வச்சிடலாம். என்ன? அட, அங்க பாரு. ஐயோ, அங்க ஒரு தேனி மயங்கி விழுந்துருச்சு பாரு. நம்ம இவனை டாக்டர் கிண்ணர் கிட்ட கூட்டிட்டு போகணும்னு நினைக்கிறேன். அட, இவன் மயங்கல. அப்படின்னா மயங்கினதுக்கு அப்புறமா தூக்கிட்டு போகலாம். ஓ, மயங்கிட்டான். சரி, இவனை உன் தலை மேல இப்ப தூக்கி வை. அதுக்கு அவசியம் இல்ல. அப்ப 2 பேரும் சேர்ந்தே தூக்கிட்டு போலாம். நீ தலைய புடிச்சுக்கோ, நான் காலை புடிச்சுக்கிறேன். இல்ல இல்ல, அதெல்லாம் முடியாது. நான் இவனை இந்த பக்கம் பிடிச்சுக்கிறேன், நீ அவனை அந்த பக்கம் பிடிச்சுக்கோ. எல்லார்கிட்டயும் இத சொல்லணும். நாம ரொம்ப பெரிய உதவிய செய்யறோம். அந்த தேனியை தூக்கிக்கிட்டு 2 பேருமே டாக்டர் கிட்ட வந்தாங்க. மரத்து மேல அமைதியா உட்கார்ந்துட்டு இருந்த தும்பி அது எல்லாத்தையும் கவனிச்சுது. அப்பாவி தேனிய அந்த எறும்புங்க மயங்க வச்சு கடத்திட்டு போயிட்டு இருக்காங்களா? என்ன பண்றேன்னு பாருங்க. இதெல்லாம் எப்படி நடந்தது? இதெல்லாம் நடந்திருக்கவே கூடாது. குருஜி, நீங்க இப்படி அங்க இங்கன்னு எதுக்கு நடந்துட்டு இருக்கீங்க? ஆட சிஷ்யா, நான் உங்ககிட்ட என்னன்னு சொல்றது? நடிச்சிட்டு இருந்த ஒரு எறும்புக்கு போலி அழுகையை நிறுத்துற மருந்தா கொடுத்தேன். அப்புறம் என்ன, அழுக நின்னுடுச்சு. ஆனா அவன் இப்ப சிரிக்க ஆரம்பிச்சிட்டான். எதுவா இருந்தா என்ன, அழுக நின்னுடுச்சுல்ல? அது நின்னுடுச்சு. குருஜி, அங்க பாருங்க, ஒரு வாய்ப்பு தேடி வருது. மழையா? அது வந்தா நமக்கு என்ன? ஐயோ குருஜி, மேல இல்ல, கீழே பாருங்க. நீ சரியாத்தான் சொன்ன சிஷ்யா. அங்க பாருங்க குருஜி, அவங்க நடக்கவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. நாம போய் அவங்களுக்கு உதவி செய்யலாமா? வேண்டாம் வேண்டாம், அவங்க மெதுவா இங்கேயே வரட்டும். ஏன் அப்படி சொல்றீங்க குருஜி? அப்பதான் எங்களை மாதிரி டாக்டர்ஸ் இன்டர்நேஷனல் கேள்விய அவங்க கிட்ட கேட்க முடியும். புரியுதா? அப்படி என்ன கேள்வி? இவங்களை ஏன் தாமதமா இங்க கூட்டிட்டு வந்தீங்க? இந்த கேள்விதான். நீ சரியான முட்டாள். எப்போ உங்க கூட இருக்க ஆரம்பிச்சேனோ அப்பையில இருந்து. டாக்டர், இங்க பாருங்க, இவரு மயங்கி போயிட்டாரு. இவரை இங்க கூட்டிட்டு வர்றதுக்கு ஏன் இவ்வளவு நேரம் தாமதிச்சீங்க? இவர் கீழே இருந்தப்ப சுயநினைவுல தான் இருந்தாரு. நாங்க இவரை மயங்கி போயிட்டோன்னு காத்துக்கிட்டு இருந்தோம். பாத்தியா, டாக்டர் எவ்வளவு பொறுமையா செக் பண்றாருங்க. ஆமா, இவரு ரொம்ப புகழ் பெற்ற டாக்டர். அதே சமயம் மத்த தேனீ கூட்டமும் அங்க வந்துச்சு. அங்க பாரு, தேனி கூட்டமும் வந்துருச்சு. நீங்க என் தம்பியை எதுக்காக கடத்துனீங்க? இல்ல, நாங்க ஒண்ணு அவரை கடத்திட்டு வரல.
நீங்க தானே அவனை இங்க கூட்டிட்டு வந்தீங்க. தேனி கூட்டத்துக்கும் அந்த எறும்புகளுக்கும் அங்க பெரிய சண்டையே ஆரம்பிச்சது. சாதாரண விஷயத்துக்கா இவ்வளவு சண்டை போட்டுக்கிறாங்க? அட, இங்க என்ன நடக்குது? நான் பார்க்கறதான கனவில்லையே. இது கனவெல்லாம் இல்ல, நீ மயங்கி போனதுனாலதான் இங்க கலவரமே நடந்துகிட்டு இருக்க. ஓ, அப்படின்னா நான் நடந்தது என்னன்னு சொல்லி இந்த சண்டையை நிறுத்தி ஆகணும். ஆமா, கண்டிப்பா நீ அதை செஞ்சே ஆகணும். அப்போ நான் செஞ்ச தப்பு எல்லாருக்கும் தெரிஞ்சிடும்ல. இருந்தாலும் நீ எல்லாருக்கும் உண்மையை சொல்லித்தான் ஆகணும். அதுதான் சரியானது. சரி, எல்லாரும் நிறுத்துங்க. வாவ், எவ்வளவு அமைதியா இருக்கு. என்ன ஆச்சுன்னா நான் கீழே விழுந்ததுனால மயங்கிட்டேன். அச்சச்சோ, மாட்டிக்கிட்டேன். முதல்ல இங்க இருந்து தப்பிக்கணும், இல்லைன்னா இந்த தேனீக்கெல்லாம் சேர்ந்து என்ன கொத்திடுவாங்க. பாத்தீங்களா அவர் என்ன சொன்னாருன்னு? நாங்க பார்க்கல, ஆனா அவன் சொன்னது எங்களுக்கு கேட்டுச்சு. உண்மை தெரியாம உங்க கூட சண்டை போட்டதுக்கு எங்களை மன்னிச்சிருங்க. அந்த தேனி உண்மையை சொன்னதுக்கு அப்புறம் மொத்த தேனி கூட்டமும் தப்பா புரிஞ்சுக்கிட்டதுக்காக எறும்பு கூட்டத்துக்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு சந்தோஷமா பறந்து போனாங்க. கண்ணா குஞ்சி, நீ இறைய சாப்பிட்டுட்டு எங்க போயிட்டு இருக்க? ரொம்ப தூரம் எல்லாம் போக கூடாது. அதே மாதிரி சாப்பிட்டுட்டு நான் தூரமா போயிட்டேன்னா அதுல என்ன இருக்கு? நான் தான் உங்க கண்ணுக்கு தெரியறேன்ல. அட, அதுக்கு இல்ல, உனக்கு எந்த ஆபத்தும் கிடையாது. அம்மான்றவ நாலா பக்கமும் உங்க மேல கவனத்தை வச்சிருப்பா. எப்ப பார்த்தாலும் அம்மாவோட அட்வைஸ கேட்டு கேட்டு ரொம்ப போர் அடிச்சிருச்சு. வாழ்றதுக்கு சுதந்திரமே கிடையாது. அப்படி ஏதாவது எங்களுக்கு ஆபத்து வந்ததுன்னா எங்களை நாங்களே காப்பாத்திக்க முடியும். இது எல்லாமே உங்களோட முட்டாள்தனம். எதிரிங்க உங்களை தூக்கிட்டு போறதுக்கு தயாரா இருப்பாங்க. நீங்க மட்டும் பெரியவங்க ஆயிட்டீங்கன்னா எங்க வேணாலும் போலாம், என்ன வேணா சாப்பிடலாம். என்ன நடந்தாலும் சரி, நாங்க இன்னைக்கு வயலுக்கு போய் விளையாடுவோம். அதெல்லாம் நடக்காது குழந்தைங்களா. நாங்க இல்லாம நீங்க எங்கேயும் போக கூடாது. நாங்க போவோம், வயலுக்கு நாங்க கண்டிப்பா போவோம். நீங்களாம் அங்க வர வேண்டிய அவசியம் இல்லம்மா. நில்லுங்க பசங்களா, போகாதீங்க போகாதீங்க. யாரெல்லாம் அம்மாவோட பேச்சு கேட்க மாட்டீங்களோ, திமிரா நடந்துக்கிறீங்களோ, அனுபவத்தாலதான் கத்துப்பாங்க. வேற என்ன சொல்றது? பசங்களா, அம்மாவோட பேச்ச கேட்கலன்னா அது ஆபத்துல தான் முடியும். நான் எதுவும் சொல்லல, அவதான் சொன்னா. வா, நான் உன்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, பசங்களுக்கு எப்பவுமே துணையா இருக்கணும்னு. அப்படி நாங்க சரியான நேரத்துக்கு வராம இருந்திருந்தா அந்த துஷ்ட கருடன் ஒரே நிமிஷத்துல நான் சொன்னதை கேட்காதாலதான் இப்படி ஆயிடுச்சு. அவங்க புகார் பண்றாங்க. அதாவது அவங்க அம்மா எப்பவுமே அவங்க பின்னாடி வராங்களா, அதனால இவங்க எல்லாருக்கும் தொந்தரவா இருக்கான். பசங்க எல்லாரும் இங்க வாங்க. அம்மா உங்களை கவனிச்சுக்கிறது கஷ்டப்படுத்துற மாதிரி அர்த்தம்னு யார் உங்களுக்கு சொன்னது சொல்லுங்க. இவன் தான் சொன்னான். ஐயோ, நான் சொல்லல, அப்படின்னு சொன்னது இவன் தான். இப்பவாது உங்க எல்லாருக்கும் புரிஞ்சுதா? அதாவது அப்பா அம்மா கூட இல்லனா உங்களுக்கு என்ன ஆகும்னு. நாங்க புரிஞ்சுக்கிட்டோம். இனி அம்மா சொன்ன வார்த்தையை நாங்க மதிச்சு கேட்டுக்கிறோம். பசங்களா, சொல்ற பேச்ச கேட்கலனா இப்படிதான் ஆபத்து ஏற்படும். அதனால நீங்க அப்பா அம்மா சொல்றத நல்லபடியா கேட்கணும். அப்படி நடுவுல அந்த சேவலுங்க மட்டும் வராம இருந்ததுன்னா நான் அந்த கோழி குஞ்சுங்க எல்லாத்தையும் தூக்கிட்டு பறந்திருப்பேன். மறுபடியும் அதே மாதிரி செய்யறதுனால எந்த பிரயோஜனமும் இல்ல. ஒன்னு புரிஞ்சிக்க, எது நடந்தாலும் அது நன்மைக்கு தான் நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும். சந்தோஷமா இருக்கணுமா? அந்த சேவலுங்கெல்லாம் என் முதுகுல ஏறிக்கிட்டு என் தலைய கொத்த ஆரம்பிச்சிருச்சுங்க. கோமன் மாஸ்டர், என்னால இந்த வலிய தாங்கிக்க முடியல. அந்த 2 பலமான சேவல்கள் அந்த கோழிங்களுக்கு முக்கியமான சக்தி.
அதுங்க இருக்கிற வரைக்கும் அதுங்களோட குட்டி கோழிங்கள நீ தொட்டு கூட பார்க்க முடியாது, புரிஞ்சுக்க. எனக்கு அதிர்ஷ்டமே கிடையாது. அப்புறம் இப்படியே போய்கிட்டு இருந்ததுன்னா நான் பட்னியாதான் சாகணும் போல இருக்கு. அப்ப அந்த 2 சேவலுங்களுக்கு நடுவுல நீ சண்டைய மூட்டி விட்டேன்னாதான் நீ நினைக்கிற காரியத்தை உன்னால செய்ய முடியும். மாஸ்டர், அவங்க 2 பேருக்குள்ள சண்டை உருவாக்குறதுக்கு ஏதாவது வழி இருக்கா மாஸ்டர்? ஒரு வழி இருக்கு. இந்த கோமன் மாஸ்டர் உனக்கு எல்லாத்தையும் சொல்லித்தரேன். அங்க பாருங்க கருட பருவ. நேத்து ஒரு விஷயம் நடந்தது இல்ல, அதுல உனக்கு திருப்தி ஏற்படலையா? நான் திருப்தியா தான் இருக்கேன். நீங்க 2 பேரும் சேர்ந்து என்ன ஒரே நாள்ல நல்லவன் ஆக்கிட்டீங்க. உங்க 2 பேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நாங்க 2 பேருக்கும் மனமாற நன்றி சொல்றேன். உங்களுக்கு இது நல்லது தானே? அது சரி, உங்க 2 பேர்ல யாரு லீடரு? லீடரா? எங்களுக்குள்ள அந்த மாதிரி எதுவும் இல்ல. ஜனங்களோட மனசுல யாராவது ஒரு ஆள் லீடரா இருக்கணும்ல. அப்படிப்பட்ட ஒரு லீடர் ரொம்ப பலசாலியா இருக்கணும். உங்க 2 பேருக்குள்ள யாருக்கு பலம் அதிகமா இருக்கோ அவங்க தான் லீடரா இருக்க முடியும். இப்ப எனக்கு சொல்லுங்க, உங்க 2 பேர்ல ரொம்ப சக்தி வாய்ந்தது யாருன்னு இப்ப எனக்கு சொல்லுங்க. அங்கவலன் அங்கிள் தான் எல்லாத்தையும் விட பலசாலி. அட இல்ல, தங்கவேல அங்கிள் தான் ரொம்பவே சக்திசாலி. நாங்க 2 பேருமே சமமான சக்திசாலிங்க தான். ஏய், அந்த மாதிரி இருக்க வாய்ப்பே இல்ல. ஒரு கூட்டத்துல யாராவது ஒரு ஆள் எல்லாத்தை விட ரொம்ப புத்திசாலி அப்புறம் ரொம்ப சக்திசாலியா இருப்பாங்க. பாத்தீங்களா? நீங்களே உங்க கூட்டத்துக்குள்ள ஒரு முடிவே இல்லாம இருக்கீங்க. இப்ப நீங்களே சொல்லுங்க, உங்கள சக்திசாலி யாரு? சக்திசாலினா அது நான் தான். நீயா? நிஜமாவா? அப்படி நீ விருப்பப்பட்டா 2 பேரும் போட்டி சண்டை வச்சுப்போம். அப்ப யாரு ரொம்ப சக்தியானவங்கன்னு தெரிஞ்சிடும். சரி வா, அதையும் பாத்துரலாம். கொத்து கொத்து, அப்படிதான் அப்படிதான், அத கொத்து. நீ என்ன பாக்குற? அத கொத்து. பறந்து பறந்து கொத்து. அப்படிதான் கொத்து, அவனை தோக்கடி. சேவல்களோட அஜாக்கிரதனால அது அந்த கருட பறவையோட துஷ்ட எண்ணமே தெரியாம போயிடுச்சு. அதனால 2 சேவல்களுமே சண்டை போட்டுக்கிட்டாங்க. அவங்களுக்கும் மத்தவங்களுக்கும் அவங்க ரொம்ப ஆபத்தா மாறிட்டாங்க. கொத்துங்க, நல்லா கொத்திக்கோங்க, கழுத்தை வெட்டிக்கோங்க, நல்லா கொத்திக்கோங்க. ரொம்ப நல்லது. முதல்ல நான் அரை உயிரோட இருக்கிற அந்த வெள்ளனை தூக்கிட்டு போறேன். ஓ, இதெல்லாம் செய்யறது எவ்வளவு சுலபமான விஷயம். அந்த கோமன் மாஸ்டரோட புத்திசாலித்தனம் ஒர்க் அவுட் ஆயிருச்சு. ஓ, இந்த பழைய டெக்னிக்கல் இப்பெல்லாம் வேலைக்கே ஆக மாட்டேங்குதுப்பா. முன்னாடியெல்லாம் எனக்கு நல்ல நல்ல முயலும் மானும் கிடைக்கும். அதெல்லாம் பொண்ணான நாள். அட, குளிய வெட்ட போனா பூதம் கிளம்புன கதையா இருக்கு. பரவாயில்ல, இருக்கட்டும். எலிதானே? எலி சக்கரவள்ளி கிழங்கோட. இன்னைக்கு நமக்கு விருந்துதான். யார் நீ? இதுவரைக்கும் உன்னை இங்க நான் பார்த்ததே கிடையாதே. அது வந்து என்னது வந்து போய் நான் கேட்டது உன் காதலே விழலையா? என் காதுல விழுந்துச்சு. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. நான் சாப்பிட போற உணவு கிட்ட நான் எதுக்கு பேரையும் இடத்தையும் கேட்கணும் சொல்லு. நான் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. நான் புத்தியை யூஸ் பண்ணுவேன். அம்மா எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு நம்ம புத்தியை யூஸ் பண்ணா போதும். நான் அதை ஒரு தடவை சோதிச்சு பார்க்கணும்.
அதுவா நரியண்ணே, என்னோட நண்பர் கரடி எருமையோட வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கேன். கரடி எருமையா? இது என்ன உயிரினம்? அவரு அப்படி ஒரு உயிரினம். அவர் உடம்பு கரடி மாதிரி இருக்குமா, அப்புறம் தலை எருமை மாதிரி இருக்கும். அப்புறம் அவருக்கு ரொம்ப பிடிச்ச உணவு நரியோட மாமிசம். இது நம்ம கிட்ட சொல்றது உண்மையா? அது என்ன உயிரினம்? ஒருவேளை நீங்க கரடி எருமைய பார்த்தது இல்லைன்னா என் கூட வாங்க நரியண்ணே, போகும்போது நாம பாட்டு பாடிக்கிட்டே போகலாம். அது நான் கூட வருவேன். என்னோட சொந்தக்காரர் ஒருத்தருக்கு இன்னைக்கு பிறந்த நாள். இப்ப நான் அங்கதான் போய்கிட்டு இருக்கேன். நீ உன் வழியை பார்த்துட்டு போ. அட கொடுமையே, அதோட பேரை கேட்டதுமே எனக்கு ரொம்ப பயமாயிருச்சு. பேசாம நான் இங்க இருந்து ஓடிடுறேன்ப்பா. எவ்வளவு நேரமா நான் இப்படியே உட்காந்துட்டு இருக்கிறது? ஒரு முயலாவது இந்த பக்கமா போகக்கூடாது? ரொம்ப பசிக்குது. இங்க உட்காந்துட்டு இருக்கிறதால எதுவும் ஆக போறது இல்ல. சரி, கிளம்பலாம். ஒரு எலி, இது போதுமே. என்ன இது? உனக்கு என்ன கண்ணு குருடா? யாரு முன்னாடி வேணாலும் இப்படி வந்து குதிப்பியா? என்ன உனக்கு என் அடையாளம் தெரியலையா? சின்ன சின்ன பிராணிகள்லாம் என்ன பார்த்ததை எப்படி பயப்படுவாங்க தெரியுமா? அப்படியா? ஆனா நான் என்னமோ உன்ன நல்ல புத்திசாலி, நல்ல ட்ரெஸ் போட்டிருக்க சின்ன பையன்ல நினைச்சேன். நான் அப்படி சொல்லலையே. அப்புறம் வேற என்ன? என்னமோ ஒண்ணுமே புரியாத மாதிரி பேசுற. இவன் கொஞ்சம் முரட்டுத்தனமான ஆள் மாதிரி தெரியுதே. நான் அப்படி எச்சரிக்கையா இருந்தா இங்க இருந்து தப்பிச்சு போயிடலாம். ஓ அப்படியா? சரி சரி, அப்படின்னா நீங்க நல்ல மனுஷன். உங்களுக்கு என்ன வேணும்? நான் உன்னை சாப்பிட விரும்புறேன். நான் என்னோட நண்பன் கரடி எருமைய பார்க்க போய்கிட்டு இருக்கேன். கரடி எருமையா? கரடி மாதிரியான உடம்பு, எருமை மாதிரி தலை, அப்புறம் பறவைகள்னா அவருக்கு ரொம்ப பிடிச்ச உணவு. நீயும் என் கூட வரியா? நாம போகும்போது நல்ல நல்ல பாட்டை பாடிக்கிட்டே போகலாம். அப்புறம் என் நண்பன் உன்னை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுவான். வா போலாம். நண்பா, எனக்கு ஏதோ ஒரு மாதிரியா இருக்கு. இரும்பல் அப்புறம் ஜுரம் மாதிரியும் இருக்கு. நீ போ, நான் வரல. முட்டாள், நான் இங்க யாருக்கிட்ட எதை சொன்னாலும் அதை அப்படியே நம்பிடுறாங்க. இது நீதானா? அட என்னது இது? என்ன பார்த்து நீ கொஞ்சம் கூட பயப்படவே இல்ல? ஐயோ நான் பயந்துட்டேன். ஐயோ நான் பயந்து போயிட்டேன். நான் 2 தடவை பயந்துட்டேன். இன்னொரு தடவை பயப்பட்டுமா? ஏய், நீ என்ன கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கியா? ஐயோ இல்ல இல்ல, நான் பயந்துட்டேன். நான் ஏதாவது ஒண்ணு பண்ணி இதை இங்க இருந்து துரத்தி விடணுமே. ஹே, நீ என்ன அப்படியே பார்த்து என் அழக ரசிச்சுக்கிட்டு இருக்கியா? நான் என்ன யோசிச்சேன்னா உன்னை அப்படியே சாப்பிடணும்னு நினைச்சேன். ஓஹோ, அப்படின்னா நீ கொஞ்ச நேரம் இங்க காத்துட்டு இருக்கணும். அது ஏன்? ஏன்னா என்னுடைய நல்ல நண்பன் கரடி எருமை வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கேன் இல்லையா? இது கரடி எருமையா? யாருது? ஓ அவர் அந்த மாதிரி ஒரு உயிரினம். அவரு பாக்குறதுக்கு கரடி மாதிரி இருப்பாரு, ஆனா எருமை மாதிரி தலை. அவருக்கு உன்ன மாதிரி எலும்பே இல்லாத உயிரினம் ரொம்ப பிடிக்கும். அது யாரு? அப்படி ஒரு மிருகம் இருக்கா என்ன? அதனாலதான் நானும் போய்கிட்டு இருக்கேன். நீங்களும் வரீங்களா? போகும்போது நாம நிறைய பாட்டு பாடிக்கிட்டே போகலாம். அது வந்து நண்பா, இன்னைக்கு வேண்டாம், இன்னைக்கு எதுவும் வேண்டாம், நீ போலாம். ஷபா கடவுளே, இப்ப நான் பாதுகாப்பு. அட இது யாரு? நான் யாரு? இது யாரு? நான் யாரு? நீ ஒரு எலிதானே? இப்ப இதுகிட்ட இருந்து நம்ம எப்படியாவது நம்ம உயிரை காப்பாத்திட்டு ஓடிடணும். நான் கேட்டதோ காதுல விழலையா? நான் ஒரு எலிதான். ஆமா, உங்களுக்கு என்ன வேணும்? என்ன சொன்ன நீ? இது நாள் வரைக்கும் என்னை யாரும் அவமானப்படுத்தினதே கிடையாது. இப்ப நீ ஏன் இப்படி பேசுறனா? இதுக்கு முன்னாடி சக்திசாலியான ஒரு ஆளை பார்த்தது இல்ல.
அது சரி, இதான் விஷயமா? அட பரவாயில்ல இருக்கட்டும், அவசரப்படாத. நான் யாருன்னு உனக்கு தெரியுமா? இந்த காட்டுல இருக்கிற மிருகங்கள் எல்லாமே என்ன பார்த்தாலே பயப்படுவாங்க தெரியுமா? பொய் சொல்லாத, அத நிரூபிச்சு காட்டு. ஓகே, என் பின்னாடியே வா, அப்பதான் நான் யாருன்னு உனக்கு நல்லா தெரியும். நீ ஏதோ சொல்ற, நானே பாக்குறேன். ஹேய், அட, எனக்கு உயிர் பிச்சை கொடு. என்ன நீ கொன்னுடாத, என்ன கொன்னுடாத, சரியா? அப்படின்னா இது சொல்றது உண்மைதான் போல இருக்கு. ஹேய், ஐயோ, இது சொன்னது உண்மையா? ஆ? இது ஒன்னும் சாதாரண மிருகம் இல்ல போல இருக்கு. அட, இதுதான் அந்த எலி சொன்ன கரடி எருமை போல இருக்கு. நான் ஒரு பாவப்பட்ட ஏழை கரடி. ஓ, என்ன மன்னிச்சிரு. சும்மா போய்கிட்டு இருந்த உடனே நான் வம்புக்கு இழுத்துட்டேன். இப்போ உன் வேலை என்னன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. தயவு செஞ்சு என்ன போக விடு. சரி போனா போதுன்னு மன்னிக்கிறேன் போ. இதுக்கப்புறம் எப்பயும் என் முன்னாடி வந்துடாத, ஓடிப்போ. ஓடுறான் பாரு முட்டாள், ஓடுறான். நான் தப்பிச்சிட்டேன். சின்னு, பார்த்து ஜாக்கிரதமா. அவன் கோவத்துல நகத்தால கீறி விட்டுருவான் பாரு. அம்மா. இது நல்லா இருக்கே, சூப்பரான விளையாட்டு. கிட்ட போய் பார்க்கலாமா? நம்மளையும் அதுல சேர்த்துக்கலாமா? அவங்களோட ஜாலியான விளையாட்டை பார்த்தும் அதிபயங்கர பசியாலையும் நாய்க்குட்டி கேட்டை தாண்டி வீட்டு வெராண்டாக்குள்ள வாழை ஆட்டிக்கிட்டே போச்சு. அட, இவன் யாரு? இதுக்கு முன்னாடி இவனை இங்க பார்த்ததே இல்லையே. இவன் நமக்கே வில்லன் ஆயிடுவான் போல இருக்கே. இனி நம்ம விஷயம் அவ்வளவுதான் போல. இனிமே என் விஷயம் கோவிந்தா கோவிந்தா. உன்கிட்ட யார் அந்த தெரு நாயெல்லாம் தொட்டு விளையாட சொன்னது? என்கிட்ட அடி வாங்க போற சின்னு நீ. இங்க வா, நீ முதல்ல கைய வந்து வாஷ் பண்ணு. சின்னு அதை கேட்டு ரொம்ப வருத்தப்பட்டா. அடேங்கப்பா, நல்ல வேலை தப்பிச்ச. பாவம் அந்த நாய்க்குட்டி வீட்டுக்கு வெளியில போய் அந்த வீட்டையே உத்து உத்து பார்த்து உட்காந்துச்சு. அடடா, என்னது இது? நீ செவியான முட்டாள் தான்டா. கூப்பிட்டாட இடத்துக்கு யாருன்னா அழியா விருந்தாளியா வருவாங்களாடா? நீ என்னப்பா இப்படி சொல்ற? அவங்க என் மேல கொஞ்சம் அன்பையும் கருணையும் காட்டியிருக்கலாம்ல. அதுக்கு நீ சுத்தம் சுகாதாரமா இல்லையே. என்ன பாரு, நான் எப்படி வெள்ளை வெள்ளையன்னு இருக்க. பார்க்க எவ்வளோ அழகு பாரு. சீக்கிரமா இடத்த காலி பண்ற வழிய பாரு. நாய்க்குட்டியை கிண்டல் பண்ணதுக்கு அப்புறம் தலக்கணத்தோட பூனைக்குட்டி வீட்டுக்குள்ள ஓடிடுச்சு. சின்னுவை பார்த்த நாய்க்குட்டி அன்போட வாலாட்டிக்கிட்டே எழுந்து நின்னுச்சு. அதை பார்த்த சின்னுக்கு அளவு கடந்த சந்தோஷம். நாய்க்குட்டி, வா வா, உனக்கு ரொம்ப பசிக்குதா? இது எல்லாத்தையும் ஓரக்கண்ணால பார்த்துக்கிட்டு இருந்த பூனைக்குட்டி சின்னுவை துரத்திக்கிட்டே பின்னாலேயே போச்சு. அடடா, இது பெரிய பொல்லாப்பாயிடும் போல இருக்கே. இனிமேல் என்னென்ன நடக்க போதோ யாருக்கு தெரியும்.
நான் தான் உங்ககிட்ட அப்பயே சொன்னல இடத்த காலி பண்ணுன்னு. அப்ப நீ இன்னும் போகவே இல்லையா? இந்த வீட்டு பொண்ணுக்கு என் மேல கொஞ்சமாவது அன்பு இருக்குன்னு தோணுச்சு. பாத்துக்கிட்டே நான் உன்னை என்ன பண்றேன்னு பாரு. நீ வயிறு நிறைய சாப்பிடு, சரியா? சின்னு, உனக்கு எத்தனை தடவை சொன்னாலும் புரியாதா? ஏதாவது வியாதி வந்து தொலைய போகுது. இதைத்தானே எதிர்பார்த்தேன். ஹே என்கிட்ட விளையாடுனா இப்போ என்ன ஆகும்னு உனக்கு தெரிஞ்சதா? ஏண்டா உனக்கு எல்லாம் ஒரு விஷயம் சொன்னா புரியாதா? ஏண்டா டே உன் மண்டைக்குள்ள என்ன களிமண்ணா இருக்கு? அடி வாங்க வேணானா இங்கிருந்து சீக்கிரமா ஓடி போயிடு. நாய்க்குட்டி என்ன பண்றதுன்னு தெரியாம ரொம்ப கவலைப்பட்டுச்சு. அப்புறம் அது அங்கேருந்து கிளம்பிடுச்சு. அதை பார்த்த பூனைக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அம்மா, நான் ஷாரு அப்புறம் லல்லு கூட போய் விளையாடட்டுமா? சரி, போயிட்டு வா. ஆனா சாயங்காலத்துக்குள்ள சீக்கிரம் வந்துடணும், சரியா? சரிம்மா, சீக்கிரம் திரும்பி வரேன். சரி, நான் இப்போ என்று நீங்க போய் பதிங்குவீங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஐயோ ஐயோ, அம்மா ஐயோ. ஏ சின்னு. ஐயோ சின்னு, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. குழிக்குள்ள விழுந்த அவளால வெளியில வர முடியல. சின்னு அழ ஆரம்பிச்சுட்டா. சரி வா, நம்ம வீட்டுக்கு போயிடலாம். சரி வா. அம்மா. அப்படி அவ கூட இருந்த எல்லா நண்பர்களும் ஓடி தப்பிச்சிட்டாங்க. அம்மா. ஐயோ அம்மா. இவன் எதுக்கு இப்படி குலைக்கிறான்? திடீர்னு இவனுக்கு என்ன ஆச்சு? பைத்தியங்கத்துக்கு பிடிச்சிக்கிச்சா? அட, என்னது இது? என்ன விஷயம் கத்துற? உனக்கு இப்ப என்ன ஆச்சு? ஏதோ விஷயம் இருக்கும் போல இருக்கே. இல்லைன்னா சின்னுவோட அம்மா அவன் பின்னாடி போக மாட்டாங்களே. சரி, எதுக்கோ நம்மளும் கூட போய் பார்த்துடலாம். அம்மா. அம்மா. ஐயோ அம்மா. நீ அழாதடா செல்லும். என்னடா பயந்துட்டியா? பரவாயில்லம்மா, நான் தான் வந்துட்டேன்ல, அழக்கூடாது. பரவாயில்ல, ஒன்றும் இல்லை, சரியா? நீ தான் என் பொண்ணை காப்பாத்திருக்க. நீ இனிமே எங்க வீட்டில் எங்க கூடயே இருந்துடு. இனிமே எப்போதுமே இவனும் அந்த வீட்டில் விற்பான் போல இருக்கே. நாம் அவனை அவசரப்பட்டு கிண்டல் பண்ணிட்டோம் போல இருக்கே. இப்போ எப்படி அவங்ககிட்ட போய் பேசுறது? சின்னுவும் அம்மாவும் நாய்க்குட்டியோட அவங்க வீட்டுக்கு போனாங்க. நண்பா, ஏதோ நினப்பில் நான் அவங்ககிட்ட எடுத்தறிஞ்சு பேசிட்டேன். அதெல்லாம் நீ பெருசாக எடுத்துக்காத ப்ளீஸ். அறிவில்லாதவங்க சொல்றதும் செய்யறதும் எதுவுமே நான் பெருசா எடுத்துக்கிறதே இல்லை.